ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று Q&A எடுக்கலான்னு தாங்க வந்தோம். பட் நான் கொஞ்சம் இரிட்டேட் ஆனதுனால நான் எதுக்கும் ஆன்சர் பண்ணல. இவர் மட்டும் ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணார். அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப சாரி. எனக்காக மெயில் பண்ண மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் அடுத்த வீடியோவே மறுநாளே நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரைடே தான் எடுக்கிறேன், இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். Q&Aல கொஷின் பண்ண எல்லாரோட கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு நாள் Q&Aன்றது இல்லாமல் வாரத்தில் 2-3 நாள் உங்களோட கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு மற்ற வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி வீடியோவோட ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நேற்று அந்த கோவமாக ஆகிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. பணத்துக்காக தான் வீடியோ பண்ணுறன்ற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க, நான் சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு டென்ஷனில் என்ன ஆச்சுன்னா மைக்கை வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். மைக்கை போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், பட் மைக்கை ஆன் பண்ணல நான். ஸோ அது ஒருத்தர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தார், ஆடியோ இஷ்யூன்னு சொல்லிட்டு. மைக்கை வந்து ஆன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேங்க. இதுதான் கோவப்படக்கூடாதுங்கிறது. கோவத்தில் நம்மளோட மைண்ட் எப்படி அன்ஸ்டேபிளாக இருக்குது. நான் என்னோடய லெவல் ஆஃப் கோவம் அதுதான். இரிட்டேட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே பண்ண மாட்டேன். ஆனால் நேற்று நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான். சரி விட, அவன் ரஜினிகாந்த் வச்சு கோடி கோடியாக போட்டு ஹார்ட் டிரைவ் தொலைச்சிருக்காங்க, பென் டிரைவ் தொலைச்சிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆடியோ இஷ்யூ தானே, மன்னிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி வந்து மைக்கில் கரெக்டாக ஆனில் தான் இருக்குது. அடிக்கடி செக் பண்ணுவேன். நேற்று அதெல்லாம் பண்ணல. புது வீடு வாங்கணும்னு நினைக்கிற, வீடு தேடிட்டுருக்க, கனவு வீடு கட்டணும்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வந்து கமெண்ட் செக்ஷனில் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இந்த வீக் வர Q&Aக்கு உங்கள் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்றும் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் Q&A எல்லாமே கவர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுற கொஷின்ஸ்க்கும் நான் கவர் பண்ணுவேன், சரியா? ஸோ அதனால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருந்தால் ஹைப்பும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு தேடிட்டு இருக்காங்க, ஃபேமிலியில் வீடு தேடிட்டு இருக்காங்க, லேண்ட்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னா நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அப்சா நூறுன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கமில் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா? 10 வருஷம் பழைய அப்பார்ட்மெண்ட் அதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் வந்து லோ லையிங் ஏரியா தான், அதாவது தண்ணி அங்கே தேங்குகிற ஏரியா தான் பெரும்பாக்கம். அங்கே தண்ணி தேங்குது தேங்காது அதெல்லாம் செகண்ட் பார்ட்டு. இவங்க நம்மளை கேட்டிருக்கிறது வந்து ஃப்ளாட் வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. 10 வருஷம் பழைய ஃப்ளாட் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக பெரும்பாக்கமில் நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் முகமது சதக் காலேஜில் தான் படித்தேன். அங்கே சத்யபாமா யூனிவர்சிட்டி கிட்ட தான் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மைக்ரேட் வந்துட்டோம். அங்கேருந்து தாம்பரம்க்கு ஸ்கூலில் போயிட்டு வருவேன். அப்போலேருந்தே நான் அந்த பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அந்த T51 பஸ் ஒன்று இருக்கும். 2 பஸ்ஸு ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம். நடுவில் போய் நின்றுப்பேன். இப்படின்னு ஆடி காலையில் ஸ்கூலுக்கு போகிற பழக்கம் எல்லாம் இருக்குது. அந்த ஞாபகம்லாம் இருக்குது. அப்போத்துலேருந்து நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. பெரும்பாக்கம் நல்லா ரேப்பிடாக டெவலப் ஆகிருக்கு. காற்றடிக்கும். பெரும்பாக்கம் நல்லா ரேப்பிடாக டெவலப் ஆகின இடம் தான். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடமே காலியாக இருக்குங்க. நிறைய கொக்கெல்லாம் பிடிச்சிட்ருப்பாங்க. இப்போ அங்கே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸில் தான் அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு ஐம் நாட் ஓகே வித் த கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. நான் பார்த்த வரைக்கும் மேபி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஒரு இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டை காட்டுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் இன்னமும் குவாலிட்டியாக தான் இருக்கா, பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேளுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி, ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ரெண்டல் இன்கம் கிடைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் புது அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிக்கலாம். நீங்கள் எதாவது சொல்கிறீங்களாங்க? இல்லை, நீ சொன்னதான் கரெக்டாக தோணுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த பேஸ் பில்லர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக போட்டில்ல. நான் ஸ்கூல் போன டைம்லேயும் சரி, காலேஜ் போயிட்டு இருந்த டைம்லேயும் சரி. இப்போ என் பையனே இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் காலேஜ் போய்டுவாங்கள இருக்குது. இந்த இவ்வளோ பரிணாம வளர்ச்சிலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஓவரலாக சொல்கிறேன். நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் மீறி ஒரு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது அங்கே வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு என்ஜினியரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வாட்டர் லீக்கேஜ், சீப்பேஜ் இஷ்யூ இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அப்பார்ட்மெண்ட், சரியா? பில்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரக்சரல் டிசைனோட காம்பேட்டபிலிட்டி எல்லாமே செக் பண்ணணும். ஆமாம், லேண்டோட போர்ஷன் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா. ஸோ மீறி நீங்கள் வாங்கணும் அங்கே விருப்பப்பட்டீங்கன்னா சீப்பேஜ் இஷ்யூலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நிறைய செலவுகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் நான் ஒரு ரூல்ஸ், இன்றைக்கி என்ன பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க, தீபாவளிக்கு கொஞ்சம் மாதம் இருக்குல்ல, என்ன செலிப்ரேஷன் எனக்கு தெரியல. தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுலாம் வீந்திருக்கு போல் இருக்குது, அதான் வெடித்து காலி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டப்புன்னு சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம சேனலில் நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு 4 days 5 days கழித்து ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ லென்த்து வீடியோவாக போடுவேன். ஒரு 30 minutes கிட்ட உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெகுலராக போடுறேன்னா 15 minutesலேயே குறைச்சிப்பேன். அதனால் கொஞ்சம் கொஷின் அண்ட் ஆன்சருக்கு மட்டும் இப்போ நான் கவர் பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து நான் மண்டே போடுறேன். ஒரே சத்தமாக இருக்குல்ல, வேறு இடத்துக்கு போயிடலாமா அந்த பக்கம்? இல்லை, மைக் இருக்குல்ல. சரி, ஓகே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அதனால் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். இது நிறைய பேர் பார்க்குன்னு நினச்சிப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். இது ஆம்பி தியேட்டர் இருக்குல்ல, அந்த ஏரியா. இது அப்படியே மேலே கூட காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்த கொஷின் வந்து வள்ளி வினோத்ன்றவங்க கேட்டிருக்காங்க. OMR திருப்போரூர் தண்டலமில் ஆன் ரோட் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ப்ளீஸ் ஆன்சர் மீ சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. டைடல் பார்க் தரமணி இருக்கு இல்லையா, அந்த ரோட்லேருந்து மகாபலிபுரம் கனெக்ட் பண்ணுற ரோடு வரைக்கும் தான் OMR. ஆன் ரோட்லேயே பிளாட் இருக்குது. ட்ரஸ்ட்வர்த்தியான ப்ரமோட்டர்னால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரேட்டில் கம்பேர் பண்ணிக்கோங்க. திருப்போரூரும் உங்களுக்கு டெவலப் ஆகிற ஏரியா தான், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நானும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி, சரியா? அந்த OMR கூடுவாஞ்சேரி இதெல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். நீங்கள் கேட்ட நேரமா இல்லை கோஇன்சிடென்ஸாக தெரியல, அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி கவர் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அந்த வீடியோ நான் காலையில் 9 o'clock நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுடுறேன். லைவில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய பதில் அதுதான். நிறைய பேர் உங்கள் கொஷின்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவில் கவர் பண்ணலனாலும் மண்டே வர வாரத்தில் நான் ஒரு 3 வீடியோலேயே உங்கள் கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவேன், சரியா? பேக் டு பேக் போஸ்ட் பண்ணுவேன். பேக் டு பேக் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், சரியா? எல்லாருமே வெயிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸை வந்து நானே பிக் பண்ணிடுவேன். வெயிட்டிங் கமெண்ட் பண்ணிங்கனாலே உங்கள் கமெண்ட்டை நான் கிளிக் பண்ணாலே ப்ரீவியஸ் கமெண்ட் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வெயிட்டிங்னு போட்டுக்கோங்க. விஜய் ஸ்ரீராம்ன்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் பிரியா வரும், எனக்கு பிளாட் வாங்கணும்னு ஆசை. லோவஸ்ட் பட்ஜெட் 1000 square feet எங்கே கிடைக்கும்? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஆல்சோ குட் ஃப்ளாட் பையர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளாட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். லோவஸ்ட் பட்ஜெட் கேட்குறீங்க இல்லையா, 1000 square feet ரேஞ்சில், அதுவும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். வர வாரத்தில் அதை விட கம்மியான ரேட்லேயும் நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள், சரியா? அடுத்து வந்து பிரபாகரன்றவர் கேட்டிருக்காரு, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் G² மெஜிகா ஊரப்பாக்கம் பிளாட் அண்ட் இஸ் இட் வர்த்தின்னு கேட்டிருக்காரு. G² நேம் சொன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வருமாப்பா? தெரியலையே. ஒற்றை எழுத்து நிறுவனம்னு சொல்லிக்கலாமா? அவங்க வந்து இவங்க ரெஃபர் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டி 3 years முன்னாடி per square feet பார்த்தீங்கன்னா 5850 ஊரப்பாக்கமில் இருக்கிறது. 3 years முன்னாடியே அவ்வளோனா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து 7000 to 8000 தான் போகும். வர்த்தியான்னு கேட்டிருக்கீங்க. கம்பேர் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ண முடியும். இப்போது ரீசெண்டாக உங்களுக்கு எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அது வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ரேட் மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு அவங்க எவ்வளோ ரேட் கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு வர்த்தா இல்லையா நான் சொல்கிறேன். அடுத்தது AKNF ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு குர்த்தி டிசைன் போட்டிருக்காங்க. கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? மை விஷஸ். காற்று அடிக்க போகுது. ஹாய், நான் லாஸ்ட் May 6th Q&A வீடியோவில் கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் பண்ணல, நாங்களும் புக் பண்ணலை. காசா கிராண்ட் மேசிமோ வாங்கலாமா மேம்? ஃப்ளட் வருமா? ரீசேல் வேல்யூ இருக்குமா? எங்களுக்கு 15th floor தான் கிடச்சிருக்குன்றீங்க, புக் பண்ணலன்றீங்க. எப்படி? கேள்வியிலேயே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. இல்லை, அவைலபிள் இப்போ அதுதான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. 3 மாதமாக அவங்க வச்சுருக்க மாட்டாங்களே. இஸ் இட் சேஃப்? அப்பார்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது சொல்லுங்கள் மேம். ப்ளீஸ் ரிப்ளை, ஐ எம் வெயிட்டிங். சரியா? இந்த கொஷினுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட் வந்து குன்றத்தூரில் இருக்குது, மேசிமோ ப்ராஜெக்ட்டு. குன்றத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஏரியா நல்ல ஏரியா தான், அதுவும் மேடு தான், சரியா? அந்த ஏரியாவில் வந்து வாட்டர் ஸ்டாக்னன்ட் இஷ்யூலாம் இருக்காது, நல்ல மேடு தான். நான் அந்த ஏரியா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பட் இந்த ப்ராஜெக்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன கேட்டதுனால நான் சொல்கிறேன், சரியா?
என்னென்னா நான் வந்து எப்போவுமே நீங்கள் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்கும்போது அது ரிலேட்டடாக இன்டர்நெட்டில் ஜென்யூனாக ஃபீட்பேக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுவேன். அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் வந்து ஷேர் பண்ணுறதை தாண்டி மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்க, யாராவது நெகட்டிவாக ஏதோ சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி நான் தேடுவேன். எல்லாமே பாசிட்டிவாக இருக்க முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டியில் அப்ஸும் இருக்கும், டவுன்ஸும் இருக்கும், ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஒருத்தர் டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். என்னை கேட்டதுனால இந்த ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள், சரியா? நான் காசாகிரான்ட்ட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி, நான் காசாகிரானில் தான் வீடு வாங்கியிருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஹேண்ட் ஓவர் டேட்டு இதெல்லாமே யோசிச்சு தானே நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இவங்க காசாகிரானில் வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் நீங்கள் அந்த வெயிட்டிங் டைம்லாம் யோசிக்கணும்ல. வெயிட்டிங் டைம் யோசிக்கணும், எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும், நிறைய விஷயம் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அதை ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு அது கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், அந்த ஸ்பாக்காக இருக்கட்டும், அவங்கக்கிட்டே காமிச்சு சொல்லுங்கள், இந்த மாதிரி ரிவ்யூ இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்கிறது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைம், உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து அவங்க சொல்கிறதுலேருந்து 2 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பாக்யரதின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃப்ளாட்டோட ஹோம் டூர் போட முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போடலாம். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூரில் தானே இருக்கீங்க. நான் இப்போ ரீசெண்டாக காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததுக்கே எங்கள் 3 பேருக்குமே அந்த தண்ணி, நாங்கள் அங்கே இருந்த லோக்கல் வாட்டர் குடிச்சிருந்தோம். அந்த ரூமில் தங்கியிருந்தப்போ அங்கே ஆரோ கொடுத்துருந்தாங்க. பட் தண்ணி சேஞ்ச்னாலவா தெரியல, எங்கள் 3 பேருக்குமே கோல்டு சரியில்லை உடம்பு. இப்போது பாப்பாக்கும் லைட்டாக கோல்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைம் வந்து மறுபடியும் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். பட் கோயம்புத்தூர் வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் ஹோம் டூர் போடுறேன். இவங்களுக்குன்னு இல்லை, நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க சரி, சென்னையில் இருக்கவங்களும் சரி, உங்கள் வீட்டோட ஹோம் டூர் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். நானே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஹோம் டூர் கவர் பண்ணி நம்ம சேனலில் போடலாம். ப்ரைவசிலாம் மெயின்டைன் பண்ணப்படும். உங்களோட ஐடியாஸ் எல்லாம் காமிச்சு வீடியோ போடுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து மாடி தோட்டம்லாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லையா, நீங்களும் சொல்லுங்கள். எனக்கு மாடி தோட்டம், ஃபார்மிங் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க, சென்னை பக்கத்தில் ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். நானும் ஒரு நாள் விசிட் பண்ணுறேன். ஃபார்ம் லேண்டும் நான் ஹண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நல்ல ஃபார்ம் லேண்ட் தேடிட்டுருக்கேன். அதையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற பிளானில் தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் லேண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். மண்டேவே அடுத்த வீடியோ இறக்குறேன், சரியா? அடுத்த செட் ஆஃப் Q&Aல ஒரு 10 கொஷின்ஸ் மாதிரி கவர் பண்ணி உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். யாரும் ஆன்சர் பண்ணலின்னு கவலைப்படாதீங்க. டைம் வந்து இன்றைக்கி ரெகுலராக வீடியோ போட்டேன்னா அந்த டைமை சுருக்கிடுவேன். ஸோ நல்லதான். ஹாய், Q&Aல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். எப்படி நான் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அங்கே இருக்க காசாகிராண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு அவைலபிளாக இருக்கா, வாங்கணும், 2 BHK 3 BHK இதெல்லாம் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஆல்ரெடி 3 இயர் ஹோல்டு பில்டிங்க. இங்கே வந்து எல்லா வீடுமே ஆக்குபைடாக தான் இருக்குது. 1-2 பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா மட்டும் விற்றுட்டு போவாங்க. அப்படி விற்கணும்னு நினைக்கிறவங்களும் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்லேயே ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு விற்றுட்டு போயிடுறாங்க. ஸோ வெளியவே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது எந்த வீடு சேலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் நான் பிரியதர்ஷினி கிட்டே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம சேனலில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுவும் ரெடி டு மூவ் இன் மாதிரி அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்த்தியாகவும் இருக்கும், டிலே இல்லாத அப்பார்ட்மெண்ட்டாக தான் அது இருக்கும். அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து லேண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். பட் நிறைய பேர் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வேணும், அப்பார்ட்மெண்ட் சஜஷனும் வேணும்னு கேட்குறதுனால தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் பண்ணி டீட்டெயிலாகவே வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்போவுமே பிஸியாக இருக்க பிரியதர்ஷினியே உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வாரம் ஃபுல்லாக Q&A போட போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கமெண்ட்லேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க, ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஜென்ரிக்கான டவுட்ஸ் கேட்காதீங்க. ஜென்ரிக்கான கொஷின்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி நாங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருப்போங்க. நீங்கள் பழைய வீடியோ பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இருக்க ஸ்பெசிஃபிக் டவுட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக ஆன்சர் பண்ணி அந்த கொஷினுக்கும் பிரியதர்ஷினியை வந்து புஷ் பண்ணி நான் ஆன்சர் பண்ண வைக்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து புக் பண்ணுறதுல என்ன பெரிய சேலஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நிறைய பேர். இந்த சேனல் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் வீடு இதெல்லாம் சொல்லி போடுறாங்களே, வேறு எதுவும் இவங்களுக்கு கண்டென்ட் இல்லையா அப்படிலாம் நினைக்கிறீங்க. நம்ம கண்டென்ட்காக பண்ணுறதில்ல, ஒரு அவேர்னஸ்க்காக தான் வீடியோஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இந்த வீடு இருக்குல்ல, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு, பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு ஸ்டாண்ட் அலோன் டால் அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. இதெல்லாம் முடித்து இங்கெல்லாம் மக்கள் குடியே வந்துட்டாங்க. ஆனால் அது இன்னும் லீகல் இஷ்யூனால கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே நடந்துகிட்ருக்கு கோர்ட்டில் கேஸு. அந்த ப்ராஜெக்டை தெரியாமல் புக் பண்ணவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் நல்ல கம்பெனிஸ், நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். சேனலில் டீட்டெயில்டாக எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ரிவ்யூ பண்ணி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே எவாலுவேட் பண்ணி டீட்டெயில்டான வீடியோஸ் கொண்டு வந்து சேர்க்குறோம். எங்களோட இன்டென்ஷன் நம்மளோட ஜென்யூன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். இதனால தான் நான் வந்து பிரியதர்ஷினி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட பெருசாக எடுத்துக்காத, நம்மளை நம்புகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜென்யூனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புஷ் பண்ணி வர வச்சு வீடியோ செய்ய வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் வீடியோக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். பாய்.